தமிழ்நாட்டுக்கு அலோகேட் பண்ணது 39, யூபிக்கு அலோகேட் பண்ணது 80 அப்படிங்கிற இந்த நம்பர்ஸ் எல்லாமே நம்ம 1971ல என்ன சென்சஸ் டேட்டா இருந்ததோ அந்த ப்ரொபோர்ஷன்லேயே ஃபிக்ஸ் பண்ணிடலாம். இந்த பாப்புலேஷன் கண்ட்ரோல், இந்த பாப்புலேஷன் ரேட்ஸ், ஃபெர்டிலிட்டி ரேட்லாம் ஸ்டெபிலைஸ் ஆகிற வரைக்கும் இதை தள்ளி வைப்போம் அப்படின்னு சொல்லி 2026க்கு தள்ளி வச்சுட்டாங்க. ஆனால் அதை ஃப்ரீஸ் பண்ணி வைக்கிறதுன்றது தப்பு இல்லையா? லாஜிக்கலி ஸ்பீக்கிங் பாப்புலேஷன் படி தான் ஏற்றணும். ஃப்ரீஸ் பண்ணி வைக்கிறதுங்கிறது 1 person 1 vote 1 value. ஸோ எல்லாரோட ஓட்டுக்கும் ஒரு வேல்யூ இருக்கணும் அப்படின்னு சொல்லும்போது பாப்புலேஷன் மஸ்ட் பி தி ஒன்லி கிரைட்டீரியா ஃபார் டீலிமிட்டேஷன். டீலிமிட்டேஷனில் மொழி சிறுபான்மை மக்கள் இருக்காங்களே, அவங்க இதில் பாதிக்கப்படுவாங்களா? இப்போ லிங்குவிஸ்டிக் மைனாரிட்டிஸுங்கிற டெஃபினேஷனில் இங்கே ஒரு இஷ்யூ இருக்குது. நம்ம நேஷன் வைடாக பார்க்குறப்போ நம்மளாம் கூட லிங்குவிஸ்டிக் மைனாரிட்டிஸ் தான். லாஸ்ட் இயர் ஹோம் மினிஸ்டர் சொன்னப்போ எந்த ஸ்டேட்டுக்கு சீட் குறையாதுன்னு அப்படி பார்த்தா 39லேருந்து நம்ம 48 நமக்கு ஏறி இருக்கு, 9 சீட் ஏறி இருக்குது. ஆனால் யூபி மாதிரியான ஸ்டேட்டில் 80லேருந்து 145 ஏறி. ஸோ நமக்கு ஆகிற ஹைக் வந்து இட் இஸ் ஆல்மோஸ்ட் ஒரு 20% தான். ஆனால் யூபிக்கு ஆகிற ஹைக் வந்து 80%. விமன் ரிசர்வேஷன் பில் பற்றி சொன்னீங்க, அதுக்கும் இந்த டீலிமிட்டேஷன் இதுக்கும் என்ன சம்பந்தம் சார்? என்ன கனெக்ஷன் இருக்கு? ஆக்சுவலி வந்து சம்மந்தப்படுத்திக்கிட்டாங்க. டீலிமிட்டேஷன் கமிஷன்னு சொன்னீங்கல்ல, அதோட பர்பஸ் என்ன? இதில் மொத்தம் 3 மெம்பர்ஸ் இருப்பாங்க. ஸோ அப்போ தமிழ்நாடோட டீலிமிட்டேஷன் கமிஷனில் அந்த சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ், சீஃப் எலெக்ஷன் கமிஷனர், தமிழ்நாடோட ஸ்டேட் எலெக்ஷன் கமிஷனர் இருப்பார். ஸோ இப்போ அந்த 3 மெம்பர்ஸும் யார் சூஸ் பண்ணுவா? ஓகே, தட்ஸ் அ குட் கொஸ்டின். 3 மெம்பர் சூஸ் பண்ணக்கூடியது சென்ட்ரல் கவர்மெண்ட் தான். ஸோ அந்த சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜையும் சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் அப்பாயின்ட் பண்ண போகிறாங்க. அண்ட் சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் பற்றி நமக்கு ஆல்ரெடி தெரியும். லோக்சபாவோட சீட்ஸ் தான் 543லேருந்து 850 ஆகிறத பற்றி நம்ம பார்க்குறோம். ராஜ்யசபான்னு ஒன்று இருக்கிறதே மறந்துட்டோம். ராஜ்யசபாவில் 245 மெம்பர்ஸ் இருக்காங்க. ராஜ்யசபாவுடைய பவர் ஆஸ் அ வாய்ஸ், ஆஸ் அ செகண்ட் ஹவுஸுங்கிறது குறைஞ்சிருமோ? டிசைனிங் தி கான்ஸ்டிட்யூன்சி இன் சச் அ வே தட் வி கேன் வின் எலெக்ஷன் அப்படிங்கிற மாதிரி இன்டென்ஷனலாக பண்ணுறது தான் ஜெரிமேண்டரிங். முன்னணி மார்க்கெட் எக்ஸ்பர்ட்ஸுடன் என்ரிச் மணி இன்வெஸ்டர் அவேர்னஸ் கான்க்ளேவ் ஏப்ரல் 25. டிக்கெட்டை இன்றே புக் செய்யுங்கள். தி டிபேட் நேயர்களுக்கு வணக்கம். சமீபத்தில் டீலிமிட்டேஷன் அப்படின்ற ஒரு விஷயம் ரொம்ப பரபரப்பாக பேசு பொருளாகிட்டு இருக்கு. ஸோ தொகுதி மறுவரையறை அப்படின்னா என்ன, இது குறித்து நிறைய விஷயங்களை, நமக்கு இருக்கக்கூடிய சந்தேகங்களை, தமிழ்நாட்டுக்கு இதனால் என்னென்ன பிரச்சனைகள் இருக்குது அப்படிங்கிறத ரொம்ப டீட்டெயில்டாக விளக்குறதுக்காக ஐஏஎஸ் ஆஸ்பிரன்ஸ்க்கு டைரெக்டாக கோச்சிங், ட்ரைனிங் எல்லாமே கொடுக்கக்கூடிய ஆதில் பேக் ஃப்ரம் கிங் மேக்கர்ஸ் ஐஏஎஸ் அகாடமி நம்மளோட ஜாயின் பண்ணியிருக்காரு. வாங்க போகலாம். வியூவர்ஸ்க்கு ரொம்ப ஈஸியாக எளிமையாக புரிகிற மாதிரி, வாட் இஸ் டீலிமிட்டேஷன் அப்படின்னா என்ன, இதனால் என்னென்ன சிக்கல்கள் இருக்குது அப்படிங்கிறத கொஞ்சம் தெளிவாக சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் சார். நிச்சயமா. தி டிபேட் யூடியூப் சேனலோட நேயர்கள் எல்லாருக்கும் வணக்கம். நான் ஆதில் பேக். ஸோ இன்றைக்கி வந்து நம்ம இந்த டீலிமிட்டேஷன், அதாவது தொகுதி மறுசீரமைப்பு அப்படின்னா என்னங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ நம்ம வந்து எல்லா ஸ்டேட்ஸ்க்கும் எலெக்ஷன் நடக்குது. இந்த எலெக்ஷனில் பார்க்குறப்போ தமிழ்நாட்டில் மொத்தம் 234 தொகுதிகள் இப்போ எலெக்ஷன் சீசனில் நம்ம பார்க்குறோம். 234 அப்படிங்கிற ஒரு நம்பர் இருக்குது. இதுவே வந்து பாராளுமன்ற தேர்தலாம் 39 தொகுதி ப்ளஸ் பாண்டிச்சேரி ஒன்று சேர்த்தா 40 அப்படிங்கிற இந்த நம்பர் வந்து பார்க்குறோம். அப்போது எந்த ஸ்டேட்டுக்கு எவ்வளோ நம்பர் அலோகேட் பண்ணுறது அப்படிங்கிற இந்த ஒரு கொஸ்டின் வருது இல்லை. இப்போ தமிழ்நாடுக்கு ஏன் வந்து 234ன்னு இருக்குது, வெஸ்ட் பெங்காலுக்கு 219 இருக்குது. இந்த மாதிரியான நம்பர்ஸ் எதை பேஸ் பண்ணி அலோகேட் பண்ணுறாங்க அப்படின்னா பாப்புலேஷன் பேஸ் பண்ணி அலோகேட் பண்ணலாம் அப்படின்னு முடிவு பண்ணுறாங்க கான்ஸ்டியூஷன் வந்த புதுசில். ஸோ அது வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, அப்போ 1951 வந்த பாப்புலேஷனை பேஸ் பண்ணி அப்போது சென்சஸ் நடந்த போது அந்த சென்சஸை பேஸ் பண்ணி ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் ஒரு நம்பர் தராங்க. டோட்டல் நம்பர் ஆஃப் சீட்ஸ் இன் பார்லிமெண்ட்டை நம்ம ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. எவ்ரி 10 இயர்ஸ் வந்து சென்சஸ் நடந்து நம்மளோட பாப்புலேஷனோட அப்டேட்டட் டேட்டா நமக்கு கிடைக்கிறப்போ அதுக்கேற்ற மாதிரி இந்த நம்பர்ஸை நம்ம அப்டேட் பண்ணலாம். தமிழ்நாடுக்கு வந்து எத்தனை நம்பர் தரணும், கேரளாவுக்கு எத்தனை தரணும், ஆந்திராவுக்கு எவ்வளோ தரணும், அண்ட் டோட்டலாக வந்து ஒரு தொகுதி இப்போ வந்து நம்ம வந்து பார்க்கணும். மத்திய சென்னை, இப்போ பாராளுமன்ற எலெக்ஷன்னா வட சென்னை, மத்திய சென்னை, தென் சென்னை 3 தொகுதி தான் சென்னையில். ஆனால் அதுவே இப்போ வந்து சட்டசபை எலெக்ஷன்னா நமக்கு வந்து வில்லிவாக்கம் இருக்குது, பெரம்பூர் இருக்குது, கொளத்தூர் இருக்குது, திருவல்லிக்கேணி, சேப்பாக்கு இருக்குது. இந்த மாதிரி வந்து ஒருவருக்கும் தொகுதி இருக்குல்ல, எந்தெந்த ஏரியாஸ் ஆஃப் சென்னையில் இந்த தொகுதி வரும் அப்படிங்கிற அதோட பவுண்ட்ரி செட் பண்ணுறது. ஸோ அப்போது ஒரு ஸ்டேட்டுக்கு எத்தனை சீட் கொடுக்கணும், அதே மாதிரி அத்தனை சீட் கொடுத்த பிறகு இந்த சீட்ஸோட ஏரியா பவுண்ட்ரிஸ் என்னென்ன, எந்தெந்த ஏரியாவை பெரம்பூர் கவர் பண்ணணும், எந்தெந்த ஏரியாவை வில்லிவாக்கம் கவர் பண்ணணும் அப்படிங்கிற அந்த பவுண்ட்ரிஸை செட் பண்ணுறது தான் ஒரு டீலிமிட்டேஷன் உடைய ஒர்க்கு. ஸோ இந்த ஒர்க்கை பண்ணுறதுக்காக கான்ஸ்டியூஷனில் ஆர்டிகல் 82 ஆஃப் தி கான்ஸ்டியூஷன் இருக்குது. ஸோ இந்த 82ல் தான் வந்து இதுக்கான ப்ரொவிஷன்ஸ் இருக்கும். நம்மளுடைய அரசியலமைப்பு சட்டம் ஆர்டிகல் 82ல் டீலிமிட்டேஷன் கமிஷன் வில் பி செட்டப் அப்படின்னு இருக்கும். இந்த டீலிமிட்டேஷன் கமிஷன் வந்து இந்த ஒரு ப்ராசஸ் இந்தியா ஃபுல்லாகவும் பண்ணுவாங்க. பாராளுமன்ற தேர்தலுக்கும் நம்மளுடைய சட்டசபை தேர்தலுக்கும் இந்த தொகுதிகளுக்கு. ஸோ இதுதான் வந்து நடக்கும்.
ஸோ நமக்கு 1970s நமக்கு வந்து ஒரு இஷ்யூஸ் வருது. 1970s தான் நம்ம 60s இந்த ஃபேமிலி பிளானிங் ப்ராஜெக்ட் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஸோ நாம் இருவர் நமக்கு இருவர் அப்படிங்கிற இந்த கேம்பெயினில் குடும்ப கட்டுப்பாடு நம்ம பண்ணணும், எல்லா ஃபேமிலியும் லிமிடெட் ஃபேமிலிஸ் வைக்கணும் அப்படிங்கிற இந்த கேம்பெயின் ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸ்டார்ட் பண்ண பிறகு தென் மாவட்டங்களில் இருக்க ஸ்டேட்ஸ் எல்லாருமே இதை வந்து ரொம்ப சீரியஸாக எடுத்துக்கிட்டு இந்த ஃபேமிலி பிளானிங் பண்ணி நம்ம ஃபேமிலிஸோட சைஸை குறைக்கணும், பாப்புலேஷனை கண்ட்ரோல் பண்ணணும். ஏன்னா அப்போ இருந்த இதில் பாப்புலேஷன் ஒரு பாம், அது நம்பர் அதிகமாகக்கூடாது அப்படிங்கிற ஒரு பிலீவில் தான் நம்ம இருந்தோம். அதனால் பாப்புலேஷனை கண்ட்ரோல் பண்ணணும் அப்படிங்கிற அந்த எண்ணத்தில் இதை ஸ்டார்ட் பண்ணுறோம். அப்போ 1971 சென்சஸ் நடந்து முடிகிறப்போ ஒரு அப்ரஹென்ஷன்ஸ் வருது, ஒரு பிரச்சனை வருது. என்னதுன்னா, இப்போ நம்ம கஷ்டப்பட்டு இந்த பாப்புலேஷன் கண்ட்ரோல் ஸ்டெப்ஸ் எல்லாம் எடுத்துட்டோம். பாப்புலேஷனை பேஸ் பண்ணி தான் இந்தியாவில் எல்லாமே முடிவு பண்ணப்படுது. எத்தனை தொகுதியில் மொத்தம் எத்தனை பேர், சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து ஸ்டேட் கவர்மெண்ட் எவ்வளோ ஃபண்ட்ஸ் வரணும், எத்தனை ஸ்கீம்ஸில் எத்தனை ஸ்லாட்ஸ் வந்து ஒதுக்கணும், இது எல்லாமே பாப்புலேஷனை பேஸ் பண்ணி இருக்கிறப்போ நம்ம பாப்புலேஷன் கண்ட்ரோல் மெஷர்ஸ் எடுத்து பாப்புலேஷனை கண்ட்ரோல் பண்ணிட்டா நாளைக்கு நமக்கு வர வேண்டியது வராமல் போயிடும். ஆனால் ஒரு சில ஸ்டேட்ஸ் பண்ணாமலே இருக்கலாம். அது பண்ணாமல் இருந்ததுனால அவங்களுக்கு வந்து இதெல்லாம் நிறைய ஃபண்டு வரும், நம்ம பண்ணிட்டதுனால நமக்கு ஃபண்டிங் குறைஞ்சிரும் அப்படிங்கிற அந்த அப்ரஹென்ஷன்ஸ் வரும்போது இது ஒரு பிரச்சனையாக 70s போகிறப்போ நம்ம எல்லாருக்குமே தெரியும் 1975 எமர்ஜென்சி வந்தது. 1976 நமக்கு 42nd கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட், 42வது அரசியலமைப்பு சீர்திருத்த சட்டம். இந்த 42nd கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்டில் அப்போ இருந்து இந்திரா காந்தி கவர்மெண்ட் ஒரு முக்கியமான டிசிஷன் எடுக்கிறாங்க. என்னதுன்னா, இந்த நம்பர் ஆஃப் சீட்ஸ் அலோகேட்டட் டு தமிழ்நாடு, அதாவது நம்மளுடைய பார்லிமெண்ட்டோட சீட்ஸ் வந்து இவ்வளோ தான், தமிழ்நாட்டுக்கு அலோகேட் பண்ணது 39, யூபிக்கு அலோகேட் பண்ணது 80 அப்படிங்கிற இந்த நம்பர்ஸ் எல்லாமே நம்ம 1971 என்ன சென்சஸ் டேட்டா இருந்ததோ அந்த ப்ரொபோர்ஷன்லேயே ஃபிக்ஸ் பண்ணிடலாம் அப்படிங்கிறத முடிவு பண்ணிட்டோம். ஏன்னா இதுக்கப்புறமா 70s 80s 90s பார்த்தீங்கன்னா தமிழ்நாடுல பாப்புலேஷன் கண்ட்ரோல் ஸ்டெப்ஸ் எடுத்துட்டோம். நம்மளோட பாப்புலேஷன் டிராஸ்டிக்காக டிக்ளைன் ஆயிடுச்சு. நம்மளோட ஃபர்டிலிட்டி ரேட் வந்து கிட்டத்தட்ட 1.8% வந்திருக்கு, 1.8க்கு வந்திருக்கு. ஆனால் இன்னும் வந்து இந்த யூபி, பீகார் அண்ட் நார்தர்ன் ஸ்டேட்ஸ் நிறைய இடத்துல பாப்புலேஷன் கண்ட்ரோல் சரியாக பண்ணலை. ஸோ இப்படி இருக்கிறப்போ இந்த ஒரு டிஸ்அட்வான்டேஜாக போயிடக்கூடாதுங்கிறதுனால தான் 1971 நம்ம ஃபிக்ஸ் பண்ணோம். அண்ட் இதை வந்து 1976 இந்த ஆக்ட் வந்ததுனால இட் வில் கண்டினியூ ஃபார் நெக்ஸ்ட் 25 இயர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டோம். ஸோ இந்த 25 இயர்ஸ் எப்போ முடியுதுன்னா 2001 வந்து முடியுது. 2001 முடிகிறப்போ அப்போது வாஜ்பாயோடைய கவர்மெண்ட் இருந்தது. ஸோ வாஜ்பாய் கவர்மெண்ட், ஆனால் அப்போது வந்து அகைன் அது ஒரு கூட்டணி ஆட்சியாக தான் இருந்துச்சு. டிஎம்கே கூட கூட்டணியில் தான், அலையன்ஸில் தான் இருந்தாங்க அப்போது. ஸோ அப்போ வந்து வாஜ்பாய் கவர்மெண்ட் கிட்ட இந்த இஷ்யூ வரும்போது இப்போ என்ன பண்ணலாம், இந்த நம்பரை ஃப்ரீஸ் பண்ணலாமா, எக்ஸ்டெண்ட் பண்ணலாமா அப்படின்னு வரும்போது, ஏன்னா திரும்ப அப்போது 1991 சென்சஸ் இருந்துச்சு. 1991 சென்சஸ் படி பண்ணால் திரும்ப இந்த இஷ்யூ வரும். அப்போ வாஜ்பாய் கவர்மெண்ட் என்ன முடிவு பண்ணாங்கன்னா, இந்த ஃப்ரீஸை வந்து நம்ம எடுக்க போகிறதில்ல. அதாவது அப்போ வந்து லோக்சபாவில் 545 சீட்ஸ் இருந்தது. இந்த 545 நம்ம ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். இந்த ஃப்ரீஸை இன்னொரு 25 இயர்ஸ்க்கு நம்ம தள்ளி வைக்கிறோம். இந்த பாப்புலேஷன் கண்ட்ரோல், இந்த பாப்புலேஷன் ரேட்ஸ், ஃபெர்டிலிட்டி ரேட்லாம் ஸ்டெபிளைஸ் ஆகிற வரைக்கும் இதை தள்ளி வைப்போம் அப்படின்னு சொல்லி 2026க்கு தள்ளி வச்சுட்டாங்க. ஸோ இது வந்து ஆக்சுவலி அப்போ வந்து நமக்கு 84th கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் படி 2026 வரைக்கும் இதை புஷ் பண்ணியாச்சு. இப்போ அந்த 25 இயர்ஸும் முடிஞ்சிடுச்சு. ஸோ அந்த 25 இயர்ஸ் முடிஞ்சு இப்போ 2026 அடுத்து இந்த கொஸ்டின் வரும்போது என்ன பண்ணலாம் அப்படிங்கிற போது தான் நம்ம ஸ்டேட்ஸ் எல்லாரும் திரும்ப இதை ஃப்ரீஸ் பண்ணி அப்படியே கண்டினியூ பண்ணுங்கள், இதில் எதுவும் சேஞ்ச் பண்ணாதீங்க. ஏன்னா நாங்கள் பாப்புலேஷன் கண்ட்ரோலுங்கிறது மத்திய அரசு கொடுத்த ஒரு டார்கெட். அந்த டார்கெட்டை சூப்பராக நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டோம். அது ஒரு சில ஸ்டேட்ஸ் ஒழுங்காக இம்ப்ளிமெண்ட் பண்ணல. பண்ண ஸ்டேட்ஸுக்கு ஒரு பனிஷ்மெண்ட் ஆகும், பண்ணாத ஸ்டேட்ஸ்க்கு ஒரு இன்சென்டிவாகவும் இது இருக்கக்கூடாது அப்படிங்கிற இந்த கண்ணோட்டத்தில் தான் இதை வந்து எப்படி 2001 ஃப்ரீஸ் பண்ணாங்களோ அந்த ஃப்ரீஸை இன்னொரு 25 இயர்ஸ் கண்டினியூ பண்ணுங்க அப்படின்னு சதர்ன் ஸ்டேட்ஸ் எல்லாம் கேட்குறாங்க. ஏன்னா இப்போ இருக்கிற பாப்புலேஷன் படி நம்ம ரீஅட்ஜஸ்ட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்னென்ன சினாரியோஸ் வருது. இப்போ நம்ம கரண்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நம்ம 1971 சென்சஸ் படி பார்க்குறப்போ தமிழ்நாடு 39 சீட்டு, யூபி, நம்ம தமிழ்நாடு யூபி 2 இதை வந்து நம்ம கம்பேரிசன் எடுத்துக்கலாம். நம்ம 1971 சென்சஸை வந்து ரெஃபரன்ஸாக எடுத்துக்கிட்டா தமிழ்நாடு 39 சீட்டு, யூபிக்கு 80 சீட் இருக்குது. இன்றைக்கி இந்த கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட்டில் இன்றைக்கி 131வது கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் பில் பார்லிமெண்ட்டில் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கிறப்போ நம்ம என்ன பேசுகிறாங்கன்னா, ஒரிஜினல் கான்ஸ்டியூஷனில் ஆர்டிகல் 82 என்ன இருந்ததுன்னா 2026க்கு அப்புறமா நடக்கிற சென்சஸ்க்கு ஏற்ற மாதிரி அந்த சென்சஸோட டேட்டா படி அப்டேட் நடக்கும் அப்படிங்கிறது தான் இருக்குது. இப்போ இந்த கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் பில்ல என்ன சேஞ்ச் பண்ணியிருக்காங்கன்னா, பார்லிமெண்ட் எந்த சென்சஸ் முடிவு பண்ணுதோ அந்த சென்சஸ் டேட்டா படி அப்டேட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பார்லிமெண்ட் படி இப்போ பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு நம்ம கையில் இருக்கிறது லேட்டஸ்ட் சென்சஸ் 2011 சென்சஸ். ஸோ 2011 சென்சஸ் படி நம்ம இதை வந்து ரீஆர்கனைஸ் பண்ணோம் அப்படின்னா ஆக்சுவலி தமிழ்நாடுக்கு 32 சீட்ஸ் அது வந்து குறைஞ்சிரும். தமிழ்நாடோட சீட்ஸ் குறைஞ்சிரும். யூபியோட சீட்ஸ் கிட்டத்தட்ட வந்து இட் வில் கோ அப் டு சம் 140. இது எதுனா இதே 545 நம்ம ஃப்ரீஸ் பண்ணிடுவோம். ஆக்சுவலி 545 இருந்தது, அப்புறம் அது 543 ஆயிடுச்சு. ஏன்னா அந்த ஆங்கிலோ இந்தியன் பீப்புளுக்காக கொடுத்த இந்த சீட்ஸை எடுத்ததுனால இப்போ 543 இருக்குது. இந்த 543 மெயின்டைன் பண்ணிவிட்டு நம்ம 2011 சென்சஸ் படி இதை டீலிமிட்டேஷன் பண்ணோன்னா
தமிழ்நாடோட சீட்ஸ் வந்து 39லேருந்து 32 ஆகிடும். கேரளாவோட சீட்ஸும் குறைஞ்சிரும், ஆந்திராவோட சீட்ஸும் குறைஞ்சிரும். ஆனால் யூபி மாதிரியான ஸ்டேட்ஸ்க்கு 80லேருந்து 140 வரைக்கும் ஒரு மிகப்பெரிய ஸ்பைக் வரும். ஸோ இதுதான் வந்து இருக்குது. ஸோ இந்த அப்ரஹென்ஷன்ஸை சால்வ் பண்ண தான் என்ன பண்ணாங்கன்னா, நம்ம இந்த 543 எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாமே அப்படின்னு சொல்லி இந்த 543 they have now extended to 850. ஸோ அப்போ 850 சீட்ஸ், ஸோ எக்ஸ்ட்ரா சீட்ஸ் ஏறுற மாதிரி அதை வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. ஸோ இப்போ இன்றைக்கி இருக்கிற பில் படி பார்லிமெண்ட்டோடைய நம்பர் ஆஃப் சீட்ஸ் வந்து 543லேருந்து 850க்கு நம்ம இன்க்ரீஸ் பண்ண போகிறோம். இது 850க்கு இன்க்ரீஸ் பண்ண பிறகு எப்படி வந்து அலோகேட் பண்ண போகிறோம்? ஏன்னா 853க்கு இன்க்ரீஸ் பண்ண பிறகு இப்போ அடுத்த முக்கியமான ஒரு பிரச்சனை வருது. இந்த பிரச்சனையில் தான் இப்போது மிகப்பெரிய ஒரு குழப்பம். இந்த 850ல் நம்பர் ஆஃப் சீட்ஸ் வந்து 2011 சென்சஸில் சொல்லப்பட்ட மாதிரியே அப்படியே டிஸ்ட்ரிபியூட் பண்ணி கொடுத்தா நம்ம தமிழ்நாட்டுக்கு வந்து கிட்டத்தட்ட வந்து வில் கெட் ஆல்மோஸ்ட் 48 seats, 47 to 48 seats roughly, and UP will get some 145 seats roughly. So இந்த 850 சீட்ஸில் 2011 சென்சஸ் படி நம்ம அலோகேட் பண்ணால் நமக்கு 39லேருந்து சீட்ஸ் ஏறுது. லாஸ்ட் இயர் ஹோம் மினிஸ்டர் சொன்னப்போ எந்த ஸ்டேட்டுக்கு சீட் குறையாதுன்னாங்க. அப்படி பார்த்தா 39லேருந்து நம்ம 48 நமக்கு ஏறி இருக்கு, 9 சீட் ஏறி இருக்குது. ஆனால் யூபி மாதிரியான ஸ்டேட்டில் 80லேருந்து 145 ஏறும். ஸோ நமக்கு ஆகிற ஹைக் வந்து இட் இஸ் ஆல்மோஸ்ட் ஒரு 20% தான். ஆனால் யூபிக்கு ஆகிற ஹைக் வந்து 80% ஹைக். ஸோ இந்த ஹைக் வருதான். ஸோ இந்த 2011 சென்சஸே நம்ம ஃபிக்ஸ் பண்ணி அப்படியே நம்ம டிஸ்ட்ரிபியூட் பண்ணால் இந்த நம்பர்ஸ் தான் வரும். அப்போ 48 எங்கே இருக்குது, 145. இப்போ சதர்ன் ஸ்டேட்ஸோட டோட்டல் நம்பர் ஆட் பண்ணால் 20% ஆஃப் தி சீட்ஸ் தான் நமக்கான வாய்ஸ் இருக்கும். ஸோ அப்போது இந்த மாதிரி ஒரு டிஸ்ப்ரப்போர்ஷனேட்டாக ஒரு சில சென்ட்ரல் இந்தியாவில் இருக்கிற ஹிந்தி ஹார்ட்லேண்ட் ஸ்டேட்ஸோட வாய்ஸ் இந்த பார்லிமெண்ட் அதிகமாகிடும் அண்ட் சதர்ன் ஸ்டேட்ஸோட வாய்ஸ் வந்து குறைஞ்சிரும் அப்படிங்கிற அப்ரஹென்ஷனில் 2011 சென்சஸை வச்சு அப்படியே பிரிக்காதீங்க, ஆல்ரெடி இருக்கிறதே ஃப்ரீஸ் பண்ணி பண்ணுங்கள். 1971 இருந்தால் மாதிரியே அதே ப்ரொபோர்ஷனில் கொடுங்க அப்படிங்கிற இந்த இஷ்யூவை ரைஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ 1971 படி பார்த்தோம்னா தமிழ்நாடுக்கு 39 இருக்கா. இந்த 39ங்கிறது வந்து எத்தனை பர்சன்டேஜ் அப்படின்னு பார்த்தா 7.1%. ஆனால் 2011 டேட்டா படி யூஸ் பண்ணி நம்ம வந்து சீட்ஸை வந்து பிரித்தோன்னா நமக்கு தமிழ்நாட்டுக்கு 48 சீட்ஸ் கிடைக்கும். இப்போ வந்து நம்மளோட பர்சன்டேஜ் வந்து 5.2% ஆகிடும். உங்களுக்கு புரியுது? ஏன்னா இப்போ இருக்க பாப்புலேஷன் படி தமிழ்நாடோட ஷேர் வந்து இந்தியன் பாப்புலேஷனில் 5.2 தான். 1971 நம்மளோட ஷேர் 7.1 இருந்தது. அதனால நமக்கு 545ல் 39 கிடச்சிது. இன்றைக்கி இருக்கிற பாப்புலேஷன் படி தமிழ்நாடோட ஷேர் 5% தான். அப்போ அந்த 5% படி கொடுத்தா நமக்கு 48 சீட்டு தான் இந்த எக்ஸ்பேண்டட் பார்லிமெண்ட் ஆஃப் 850ல் கிடைக்கும். ஸோ அப்போ இந்த 48ல் வரும்போது நம்மளோட ஷேர் வந்து ரொம்ப கம்மியாகிடும். 7.8லேருந்து 5.2 ஆகிடும். தமிழ்நாட்டுக்கே 2% லாஸ் வரும். ஸோ அப்போது இது வராமல் இருக்கணும், இது வந்துருங்கிறதுனால தான் பீப்புள் ஆர் அப்போசிங் நோ. ஸோ அப்போது இந்த அப்போசிஷனை சரி கட்டுறதுக்கு தான் லாஸ்ட் இயர் வந்து ஹோம் மினிஸ்டர் ஒரு ஸ்டேட்மெண்ட் சொன்னார். என்னதுன்னா ப்ரோ ரேட்டா பேசிஸில் தான் நாங்கள் பண்ண போகிறோம், ப்ரொபோஷனாலிட்டி மாற போகிறது இல்லை. இப்போ தமிழ்நாடுக்கு 7.1 அந்த 7.1 கண்டினியூ பண்ண போகிறோம் அப்படிங்கிறத சொல்லிட்டாரு. அதே மாதிரி இன்னைக்கு பிரைம் மினிஸ்டரும் அதை சொல்லியிருக்காரு. ஸோ அப்போது இதுதான் வந்து இப்போ கரண்ட்லி வந்து தே ஹவ் மென்ஷன். இப்போ என்ன சொல்ல வராங்கன்னா தமிழ்நாட்டோட இந்த 7.1 அஃபெக்ட் ஆகாத மாதிரி தான் நாங்கள் ஏற்ற போகிறோம் அப்படிங்கிறது தான் ஃபைனலாக சொல்லியிருக்காங்க. ஸோ அப்படி ஏற்றுறப்போ அதோட கால்குலேஷன்ஸ் எப்படி வருதுன்னா இப்போ வந்து நம்ம 543லேருந்து 850க்கு போகிறோம். ஸோ ஆவரேஜாக எல்லா ஸ்டேட்ஸுக்கும் 50% ஹைக் வந்து கொடுக்குறோம் அப்படின்னு நேற்று கூட ஹோம் மினிஸ்டர் சொன்னார். ஸோ 50% ஹைக்குனா இப்போ தமிழ்நாட்டுக்கு வந்து நமக்கு வந்து 39னா நமக்கு 50% ஹைக் ஆச்சுன்னா 60 கிடைக்கும். இப்போ யூபிக்கு வந்து 120னா அவங்களுக்கு 50% ஹைக்குனா யூபிக்கு வந்து 80னா அவங்களுக்கு வந்து 50% ஹைக் வந்ததுன்னா they will get 120. ஸோ இந்த மாதிரி 50% ஹைக் கொடுத்துட்டா நம்மளோட இந்த எக்ஸ்பேண்டட் 850 பாப்புலேஷனில் தமிழ்நாடோட ஷேரும் 7% மெயின்டைன் ஆகும், யூபியோட ஷேரான 14% மெயின்டைன் ஆகும் அப்படிங்கிறது தான் ப்ரோராட்டா பேசிஸ். இப்படி ப்ரோராட்டா பேசிஸில் இன்க்ரீஸ் பண்ணும்போது பிரச்சனை வராது. ஸோ அது எப்படி பண்ண போகிறாங்கங்கிற கிளாரிட்டி நம்மக்கிட்ட இல்லை. ஸோ அதான் வந்து கரண்ட் சுச்சுவேஷன். ஸோ அப்போது இது வந்து 39லேருந்து 48 சீட்ஸ் ஆக போதா இல்லை 39லேருந்து 60 சீட்ஸ் ஆக போதா அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. இதுதான் வந்து கரண்ட் சுச்சுவேஷன். ஐ ஹோப் ஐ ஹவ் கிவன் அ ஓவர் வியூ. உங்கள் கேள்விகளை சேர்த்து பதில் சொல்லிட்டேன்னா. இப்போ சட்டப்படி பார்த்தா டீலிமிட்டேஷன் பண்ணணும் அப்படின்றது தான் சட்டப்படி இருக்கு. ஆனால் அதை ஃப்ரீஸ் பண்ணி வைக்கிறதுன்றது தப்பு இல்லையா? ஸோ சட்டப்படி பார்த்தா லாஜிக்கலி ஸ்பீக்கிங் பாப்புலேஷன் படி தான் ஏற்றணும். ஃப்ரீஸ் பண்ணி வைக்கிறதுங்கிறது இட்ஸ் நாட் லாஜிக்கலி கரெக்ட். பட் வந்து நம்ம வந்து ரெப்ரசன்டேஷன் அப்படிங்கிறது வந்து இட் ஷுட் பி கான்ஸ்டியூஷன் வந்து இட்ஸ் நாட் ஒன்லி அபவுட் வேர்ட்ஸ், வி ஹாவ் டு டேக் தி ஸ்பிரிட் ஆஃப் தி வேர்ட்ஸ் ஆல்சோ. பை ஸ்பிரிட் ஆஃப் தி வேர்ட்ஸும் நம்ம பார்க்கணும். இப்போது பாப்புலேஷனை ரெப்ரசன்டேட்டிவாக இருக்கணுங்கிறது வேர்டு வைஸ் பார்த்தா இன்றைக்கி இருக்கிற மாதிரி நம்ம 5% குறைக்கணும் தான். ஆனால் ஸ்பிரிட் என்ன சொல்ல வருது அப்படின்னா எல்லாருக்குமே அவங்களுக்கு இத்தனை நாளாக இருந்த ரெப்ரசன்டேஷன் அதை கண்டினியூ பண்ணணும் அப்படிங்கிறது தான் அந்த பிலீஃப். ஸோ ஸ்பிரிட் ஆஃப் தி கான்ஸ்டியூஷனும் நம்ம இன்டர்பிரேட் பண்ணலாம். அந்த ஆங்கிள் படி பார்க்குறப்போ இதை நம்ம சரியாக கொண்டு போகணும். ஆல்ரெடி நார்த் சவுத் டிவைடு ரொம்ப அதிகமாக இருக்குங்கிற ஃபீல் இருக்கிறப்போ
இந்த பாப்புலேஷன் படி தான் நம்ம பண்ணுவோம்னு ஸ்ட்ராங்காக இருந்தால் அது இன்னும் அப்ரஹென்ஷன்ஸ் தான் கொடுக்கும். ஸோ அந்த லாஜிக்கில் பார்க்குறப்போ நம்ம அப்படியே கண்டினியூ பண்ணலாம். அண்ட் ஆக்சுவலி இன்னொரு அப்டேட் என்னன்னா, பிரைம் மினிஸ்டர் இன்னைக்கு பார்லிமெண்ட்டில் ஹி ஹாஸ் ப்ராமிஸ்டு, என்ன ப்ராமிஸ் பண்ணியிருக்காருன்னா, எந்த ப்ரொபோஷனுமே மாறாது, உங்களுக்கு இதுக்கு முன்னாடி என்ன ப்ரொபோஷன் இருந்ததோ அந்த ப்ரொபோஷன் நம்ம கண்டினியூ பண்ணுவோம், அதை நான் வந்து கேரண்டியாக கொடுக்குறேன். அப்போது எதிர்கட்சிக்காரன் கேட்டார், இது கேரண்டியாக சொல்ல முடியுமானா, கேரண்டியாகவே சொல்கிறேன், அதனால எங்களுக்கு ஆதரவு தெரிவிங்க அப்படிங்கிறத சொல்லியிருக்காரு. சார் இதை செய்வதுக்கு டீலிமிட்டேஷன் செய்ய பதிலாக யூபி மத்திய பிரதேச அந்த ஸ்டேட்டில் 2-3 பிரிச்சுட்டா கரெக்டாக ஈக்குவல் இது போயிருங்களா சார் உங்களுக்கு? ஓகே, ஸோ இது வந்து ஆக்சுவலி இட்ஸ் அ வெரி கான்ட்ரவர்ஷியல் கொஸ்டின். ஒரு ஸ்டேட்டு வந்து பிரிக்கிறதுக்கான ரைட்ஸ் வந்து அந்த ஸ்டேட் மக்கள் தான் முடிவு பண்ணணும். அது யூபி மக்கள் அப்படி பண்ணுறதுக்கு முன் வந்து எங்கள் ஸ்டேட்ஸை இப்படி பண்ணுறது ஓகேன்ட்டாங்கன்னா அவங்க பண்ணிக்கலாம். நம்ம டாப் டவுனாக டெல்லி முடிவு பண்ண முடியாது யூபியை 4 பிரிக்கணும் அப்படின்னு. யூபி மக்கள் தான் அதை முடிவு பண்ணணும். யூபி மக்கள் முடிவு பண்ணிட்டு பிரிச்சுக்கலாம்னா பிரிச்சுக்கலாம், யூபி மக்கள் வேணான்னா வேணாம். ஏன்னா இதுக்கு முன்னாடி உத்தரப்பிரதேஷுங்கிறது ஒரு பெரிய ஸ்டேட்டாக இருந்தப்போ உத்தரகண்டின் மலைவாழ் மக்களுக்காக தனியாக பிரித்து நம்ம ஒரு ஸ்டேட் பண்ணோம். ஸோ அந்த மாதிரி ஏன்னா மலைவாழ் மக்கள் கேட்டாங்க, எங்கள் உத்தரப்பிரதேஷில் இருக்க வேணால் தனியாக இருக்கணும்னு. ஸோ அப்படி நடக்கும்போது அது பண்ணிக்கலாம், ஆனால் முடிவு யூபி மக்கள் தான் எடுக்கணும். சவுத்துலேருந்து எதிர்ப்பு கிளம்புறது வந்து நாங்கள் ஜிடிபி பங்கு அதிகமாக பண்ணுறோம் இந்தியாவுக்கு, ஆனால் எங்களுக்கு வந்து பிரதிநிதித்துவம் அதிகமாக கிடைக்க மாட்டேது அப்படின்றாங்க. ஜிடிபி அடிப்படையில் இது கொடுத்தா எப்படி சார் இருக்கும்? ஓகே, இது வந்து இன்னைக்கு வந்து தெலுங்கானா சிஎம் கூட அதை ரைஸ் பண்ணார். ஸோ ஆக்சுவலி வந்து டீலிமிட்டேஷன் அப்படிங்கிறது நம்ம வந்து டீலிமிட்டேஷன் தாண்டி யூனிவர்சல் அடல்ட் ஃப்ரான்ச்சைஸ் அப்படின்னு சொல்லுவோம். அடல்ட் ஃப்ரான்ச்சைஸ்னால் என்னதுன்னா, எவ்ரி பர்சன் வில் ஹாவ் voting rights, எவ்ரி அடல்ட் வில் ஹாவ் voting rights. அம்பேத்கர் கூட அதை கான்ஸ்டியூண்ட் அசம்பிளி ஸ்பீச்சில் பேசியிருப்பாரு, 1 person 1 vote 1 value. ஸோ எல்லாரோட ஓட்டுக்கும் ஒரு வேல்யூ இருக்கணும் அப்படின்னு சொல்லும்போது பாப்புலேஷன் மஸ்ட் பி தி ஒன்லி கிரைட்டீரியா ஃபார் டீலிமிட்டேஷன். நம்ம எக்கனாமி பேசிஸ்லலாம் டீலிமிட்டேஷன் பண்ண ஆரம்பித்தோம் அப்படின்னா, எக்கனாமி இஸ் நாட் ஸ்டாட்டிக், எக்கனாமி வில் சேஞ்ச் எவ்ரி டைம். அப்படிங்கிற போது இப்போ ஒரு பர்சனோட ஓட்டோட ஒரு வேல்யூ மெயின்டைன் பண்ணோம்னா பாப்புலேஷன் would be the right criteria. ஸோ அப்போ அதுக்கான ஆல்டர்னேட்டிவ் ஆப்ஷன்ஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இப்போ வந்து ஆக்சுவலி ஃபினான்ஸ் கமிஷன் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட டேக்ஸஸ் வந்து ஸ்டேட்டுக்கு ஒரு ஷேர் கொடுக்கும். இப்போ 16 ஃபினான்ஸ் கமிஷனோட ரெக்கமெண்டேஷன் வந்திருக்கு. அவங்க வந்து ஒரு காம்ப்ளெக்ஸான ஒரு 6 பேராமீட்டர்ஸை வச்சு ஒரு அலோகேஷன்ஸ் முடிவு பண்ணுவாங்க. நம்ம அந்த எல்லா பேராமீட்டர்ஸும் எடுக்காமல் டீலிமிட்டேஷனுங்கிறது, ஓட்டுங்கிறது, ரெப்ரசன்டேஷனுங்கிறது பாப்புலேஷன் சார்ந்து தான் இருக்கணும். ஸோ அப்போது பாப்புலேஷன் சார்ந்த 2 கிரைட்டீரியா வேணால் எடுத்துக்கலாம். அது வந்து ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் சஜஸ்ட் பண்ணது என்ன, எலெக்ஷன்ஸ் பற்றி படிக்கிறவங்கன்னா 80:20 அப்படின்றாங்க. ஸோ 80% லெட்ஸ் கிவ் தி வெயிட்டேஜ் ஃபார் 2011 பாப்புலேஷன் அண்ட் 20% லெட்ஸ் கிவ் தி வெயிட்டேஜ் ஃபார் 1971 பாப்புலேஷன். ஆர் வி கேன் ஆல்சோ சூஸ் ஃபர்டிலிட்டி ரேட். ஃபர்டிலிட்டி ரேட்னா என்னதுன்னா, ஆவரேஜாக அந்த ஸ்டேட்டில் இருக்கிற ஒரு உமன் எத்தனை குழந்தைங்க அவங்க பெற்றுக்கிறாங்க அப்படிங்கிறது தான் ஃபர்டிலிட்டி ரேட். தமிழ்நாடோட நம்பர் 1.8 இருக்குது, கேரளாவோடது 1.8 1.5 கிட்ட இருக்குது, யூபியோடது 2.3 இருக்குது, பீகாரோடது 3 இருக்குது. ஸோ எது வந்து இட்ஸ் குட் இண்டிகேட்டர்னா 2.1 இஸ் அ குட் இண்டிகேட்டர். இப்போ தமிழ்நாடு இஸ் லெஸ் தென் 2.1, நம்ம இன்னும் அட்வான்ஸாக போயிட்டு இருக்கோம். ஸோ அப்போது ஃபர்டிலிட்டி ரேட்டுங்கிற இதுக்கு ஒரு வெயிட்டேஜ் வந்து 20% கொடுத்து, கம்மியான ஃபர்டிலிட்டி ரேட் இருந்தால் அதிக சீட்ஸு, அதிகமான ஃபர்டிலிட்டி இருந்தால் கம்மியான சீட்ஸ்னு ஒரு 20% வெயிட்டேஜ் வந்து கொடுத்து ஒரு வெயிட்டட் ஆவரேஜ் ஃபார்முலாவில் இதை அலோகேட் பண்ணால் மேபி அது வந்து ஒரு நல்ல ரெப்ரசன்டேஷனாக இருக்கும். பட் இந்த அளவு காம்ப்ளெக்சிட்டி இல்லாமல் இப்போது பிரைம் மினிஸ்டரும் ஹோம் மினிஸ்டரும் ப்ராமிஸ் பண்ண மாதிரி இந்த ப்ரொபோஷனாலிட்டி மாற்றாமல் அதே 7.1% ஷேர் ஃபார் தமிழ்நாடுவை கண்டினியூ பண்ணாலே போதும். நம்மளோட சீட்டை வந்து 39லேருந்து 60 ஆக்கினாலே போதும், யூபியோடது 80லேருந்து 120 ஆக்கினா போதும். நம்மளது 39லேருந்து 60 ஆக்கி யூபியை வந்து 80லேருந்து 150 இல்லை 140 ஆக்கினா தான் பிரச்சனை. உங்களுக்கு புரியுது? இன்னைக்கு வந்த ப்ரொவிஷனில் வந்து காலையில் பாப்புலேஷன் பேசிஸில் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அண்ட் பிரதமர் அவர்கள் பேசும்போது இதில் வந்து ப்ரோரேட்டா பேசிஸில் அப்படின்ற மாதிரி ப்ரப்போஷனலாக கொண்டு வரும்னு சொல்லியிருக்காங்க. பட் நம்ம பில்லில் கொண்டு வரது தான் நமக்கு வந்து அமெண்ட்மெண்ட்டில் இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க அப்படின்னும் போது இந்த பக்கம் பிரதமர் அவர்கள் பேசுகிறதுமே பார்லிமெண்ட்டில் ரெக்கார்டட் வெர்ஷனாக தானே இருக்கும். ஸோ இப்போ இது ரெண்டுத்தில் எதை நம்ம எடுத்துக்க முடியும், எப்படி நடக்கும் அப்படிங்கிறத நம்ம எக்ஸாக்டாக எப்படி புரிஞ்சுக்கிறது? ஆக்சுவலி இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். எதுனாலனா பில்லில் என்ன வேர்டு இருக்குன்னா, இட் வில் பி பேஸ்ட் ஆன் பாப்புலேஷன் அப்படிங்கிற வேர்டு தான் இருக்குது. லேட்டஸ்ட் சென்சஸில் எடுக்கப்பட்ட பாப்புலேஷன் அப்படின்னு இன்னும் ஸ்பெசிஃபிக்காக இருக்குது. ஸோ லேட்டஸ்ட் சென்சஸ்னால் 2011 சென்சஸ், ஏன்னா இன்னும் 21 சென்சஸ் வரல. ஸோ அப்போ லேட்டஸ்ட் சென்சஸோட பாப்புலேஷன் படி தான் இருக்கணும்னு பில்லில் கிளியராக சொல்லிட்டாங்க. ஆனால் ஹோம் மினிஸ்டரும் பிரைம் மினிஸ்டரும் ஓரலாக தான் இந்த ப்ராமிஸ் கொடுத்துருக்காங்க, அது ப்ரொபோர்ஷனேட்டாக இருக்கும்னு. அண்ட் பிரைம் மினிஸ்டர் பார்லிமெண்ட்டில் ஒரு வேர்டு வந்து ப்ராமிஸ் கொடுத்துருக்காருன்னா அது ஜஸ்டிஸ் பண்ணுவார் அப்படிங்கிற நம்பிக்கையில் நம்ம எடுத்துக்கிட்டால் ப்ரோரேட்டா பேசிஸில் பண்ணால் எந்த பிரச்சனையும் இல்லை. ஸோ இது வந்து நம்ம வந்து அதை பில்லில் சேர்த்துருக்கலாம். நம்ம இது ப்ரோரேட்டா பேசிஸில் ப்ரொபோர்ஷனாலிட்டி மாற்றாமல் பண்ணுவோங்கிறது பில்லில் சேர்த்துருந்தா நிச்சயமாக எந்த ஸ்டேட்டுக்கு எந்த அப்ரன்ஷன் இருந்திருக்காது. எல்லாருமே உமன் ரிசர்வேஷன் பில் எப்படி சப்போர்ட் பண்ணாங்களோ அப்படி சப்போர்ட் பண்ணியிருப்பாங்க. அந்த வேர்டு வந்து பில்லில் இல்லை, வெறும் ஓரலாக தான் இருக்குங்கிறதா இப்போ அடுத்த பிரச்சனை. ஸோ பிரைம் மினிஸ்டர் பார்லிமெண்ட்டில் சொல்லிட்டாருங்கிறத
நம்ம அதை கீப் அது அதை வந்து அதுபடி அவர் நடப்பார், அவர் பிரைம் மினிஸ்டரும் ஹோம் மினிஸ்டரும் அவங்க வேர்ட்ஸை கீப் அப் பண்ணுவாங்கங்கிற நம்பிக்கையில் நம்ம பார்த்தோம்னா எந்த பிரச்சனையும் இல்லை. ஸோ இட்ஸ் நோ ஆன் தி சைட் ஆஃப் தி பிரைம் மினிஸ்டர் ஹவு தே ஆர் கோயிங் டு இம்ப்ளிமெண்ட் இட். விமன் ரிசர்வேஷனல் பில் பற்றி சொன்னீங்க, அதுக்கும் இந்த டீல் லிமிடேஷன் இதுக்கும் என்ன சம்பந்தம் சார், என்ன கனெக்ஷன் இருக்கு? ஆக்சுவலி வந்து சம்மந்தப்படுத்திக்கிட்டாங்க. ஸோ டைரெக்டாக சம்மந்தம் இருக்குது அப்படிங்கிறத தாண்டி இது என்னென்னா, நம்ம வந்து 106 அமெண்ட்மெண்ட்டில் 33% ரிசர்வேஷன் ஃபார் உமன் கொண்டு வந்திருக்கோம். அந்த 106 அமெண்ட்மெண்ட்டில் என்ன ஒரு லைன் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2026 சென்சஸ்க்கு அப்புறமா 2026க்கு அப்புறமா நடக்கிற முதல் சென்சஸை பேஸ் பண்ணி தான் இந்த உமன் ரிசர்வேஷன் ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். இப்போ தமிழ்நாட்டில் 39 சீட் இருக்குன்னா 33% உமனுக்கு கொடுக்கணும். இப்போ எந்த தொகுதி உமனுக்கான தொகுதி அப்படின்னு ரிசர்வ் பண்ணணும். அதை முடிவு பண்ணுறதுக்கு 2026க்கு அப்புறமா நடக்கிற சென்சஸ் படி பண்ணுவோம் அப்படிங்கிறது இருக்குது. இப்போ இந்த சென்சஸ் ப்ராசஸ் இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கோம். இன்றைக்கி தான் ஹவுஸ் லிஸ்டிங் ஆரம்பிச்சிருக்கு, இந்த மந்த்து தான். ஸோ அப்போ இந்த ஹவுஸ் லிஸ்டிங்லாம் முடிஞ்சு சென்சஸ்லாம் முடியறதுக்கு 2028 ஆகிடும். ஸோ 2028க்கு அப்புறமா தான் டீலிமிட்டேஷனை நம்ம ஸ்டார்ட் பண்ணி டீலிமிட்டேஷனை இம்ப்ளிமெண்ட் பண்ணோன்னா 2029 எலெக்ஷன் முடிஞ்சிடும். ஸோ அப்போ 2034 எலெக்ஷனில் தான் நம்ம இந்த 33% ரிசர்வேஷனை கொண்டு வர முடியும். ஸோ இப்போ வந்து இந்த பில்லில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அந்த உமன் ரிசர்வேஷன் பில்லையும் அமெண்ட் பண்ணியிருக்காங்க. அமெண்ட் பண்ணி எனி சென்சஸ் டிசைடட் பை பார்லிமெண்ட்டை பேஸ் பண்ணி நம்ம டீலிமிட்டேஷன் பண்ணிக்கலாம் உமன் சீட்ஸ்க்கு அப்படிங்கிற லைனையும் சேர்த்துக்கிட்டாங்க. ஸோ இப்போ இன்னைக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட ஆர்குமெண்ட் என்ன அப்படின்னா, இது வந்து லைக் ரப் த போர்ட் அண்ட் ஐல் எக்ஸ்பிளைன். ஸோ இன்றைக்கி அந்த 50% லாஜிக் வந்து அங்கேருந்து தான் வருது. ஸோ அது என்ன லாஜிக்னா, சிம்பிள் லாஜிக்னா, ஸோ இப்போ வந்து ஒரு ஸ்டேட்டுக்கு 10 சீட் இருக்குன்னு வச்சுக்கோங்க. 10 சீட் இருக்குன்னா 10லேருந்து 50% ஹைக்குங்கிறது எவ்வளோனா 10லேருந்து 15. 50% ஹைக் இஸ் 5. ஸோ 15 வில் பி தி நியூ நம்பர். ஸோ நம்ம எல்லா ஸ்டேட்டுக்கும் 50% ஹைக் அப்படின்னு சொல்லிட்டா, ஒரு ஸ்டேட்டுக்கு 10 சீட் இருக்குன்னா அவங்களுக்கு இப்போ கரண்ட்லி 15 ஆகிடும். ஸோ எக்ஸ்ட்ரா போனது 5. இப்போ நியூ நம்பரில் 1/3 ரிசர்வேஷன் வந்து நம்ம வந்து கொடுக்குறோம் அப்படின்னா, இந்த நியூ நம்பரில் 15ல் 1/3 எவ்வளோ? இந்த 5 தான். ஸோ அப்போ இதோட லாஜிக் என்னன்னா, வி வில் இன்க்ரீஸ் த நம்பர் பை 50%. ஸோ இந்த நியூ நம்பர் அந்த இன்க்ரீஸ் ஆனால் அந்த 5 சீட்டுமே உமனுக்கு போயிடும் அப்படிங்கிற லாஜிக்கில் நம்ம இது ரெண்டுத்தையும் லிங்க் பண்ணி ஒரு ஐடியா வந்து ப்ரப்போஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்போ எல்லா ஸ்டேட்டுக்கும் 50% ஹைக் கிடைக்கும் அப்படிங்கிற லாஜிக் வந்து இந்த உமன் ரிசர்வேஷன் பில்லோட இது லிங்க் பண்ணதுலேருந்து தான் வருது. ஸோ இப்போது திஸ் இஸ் தி ஐடியா நோ. ஸோ 10லேருந்து 15 ஆக போகுது. இன்க்ரீஸ் ஆன இந்த 5மே உமனுக்கு வந்து போகுது. அப்போ ஆல்ரெடி இருந்த 10 வந்து இட் வில் பி ஸ்டில் ஓப்பன் தான் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. இதை தான் வந்து என்ன இன்டைரக்டாக சொன்னாங்கன்னா, ஸோ மென்னுக்கான சீட்டுக்கு எந்த பாதிப்பும் இல்லை, அது அப்படி தான் இருக்க போகுது. ஸோ மென் அப்ரஹென்ஷனில் வருத்தப்படாதீங்க, உங்கள் விமனுக்காக மட்டும் நம்ம கொண்டு வர பில்லில் எக்ஸ்ட்ராவாக 5 சேர்த்துக்கிட்டோம். ஸோ அதனால் ஆல்ரெடி இருக்கிற அரசியல்வாதிகள் பதற வேணாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஜோக்காகவும் இதை சொன்னாங்க. ஸோ பட் வந்து திஸ் இஸ் தி லாஜிக் பிஹைண்ட் தட் இன்க்ரீஸ் இன் 50%. ஸோ இங்கேருந்து தான் ப்ரோ ரேட்டாக வருது. இந்த லாஜிக் படி பார்த்தா எல்லாருக்கும் 50% ஹைக் கிடைக்கணும். ஸோ தமிழ்நாட்டுக்கும் 39 + 50 போடும்போது நமக்கு 40 + 50னா 60 சீட்ஸ் வரும். ஸோ நமக்கு 60 சீட் கொடுத்துட்டாங்கன்னா பிரச்சனை இல்லை. ஸோ அதான் வந்து லாஜிக்கே. அந்த எக்ஸ்ட்ரா 20மே விமனுக்கு போகும். டீலிமிட்டேஷன் கமிஷன்னு சொன்னீங்கல்ல, அதோட பர்பஸ் என்ன? ஸோ டீலிமிட்டேஷன் கமிஷனுங்கிறது வந்து ஒரு 3 மெம்பர்ஸ் குரூப் பாடி. ஸோ இதில் மொத்தம் 3 மெம்பர்ஸ் இருப்பாங்க. ஸோ இந்த 3 மெம்பர்ஸ் வந்து இவங்களோட வேலை என்னன்னா, இவங்க தான் வந்து இப்போது எந்த ஸ்டேட்டுக்கு எத்தனை சீட்டுன்னு முடிவு பண்ண போகிறாங்க. இப்போது ஒரு தொகுதியோட பவுண்டரியை வந்து ஃபிக்ஸ் பண்ண போகிறாங்க. இப்போது வில்லிவாக்கம் தொகுதியோட வரையறை என்ன, மத்திய சென்னையோட பார்டர் என்ன, ஸோ அந்த பார்டரிங் தான் இவங்க வந்து முடிவு பண்ண போகிறாங்க. ஸோ இதை முடிவு பண்ணுறதுக்கான டெக்னிக்கல் பாடி தான் இந்த டீலிமிட்டேஷன் கமிஷன். இதில் 3 மெம்பர்ஸ் யாருன்னா, இட் வில் பி ஹெட்டட் பை அ ஜஸ்ட் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ். ஒரு சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜை தான் இதை வந்து லீட் பண்ண போகிறாரு. மிச்சம் இருக்கிற 2 பேர் யார் அப்படின்னா, இட் வில் பி எய்தர் சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் ஆர் அதர் 2 எலெக்ஷன் கமிஷனரில் whoever is nominated by chief election commissioner. ஸோ ஒரு சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ், ஒரு எலெக்ஷன் கமிஷனர். அண்ட் இந்த பாடி வந்து ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கு ஏற்ற மாதிரி மாறும். 3வது மெம்பர் வந்து அந்த ஸ்டேட்டோட எலெக்ஷன் கமிஷனர். இப்போ தமிழ்நாட்டுக்கு ஸ்டேட் எலெக்ஷன் கமிஷனர்னு ஒருத்தர் இருக்கார். அவர் யாருன்னா இந்த பஞ்சாயத்து முனிசிபாலிட்டி கார்பரேஷன் எலெக்ஷன் நடத்துகிறவர். ஸோ அப்போ தமிழ்நாடோட டீலிமிட்டேஷன் கமிஷனில் அந்த சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ், சீஃப் எலெக்ஷன் கமிஷனர், தமிழ்நாடோட ஸ்டேட் எலெக்ஷன் கமிஷனர் இருப்பார். தெலுங்கானாவோட ஸ்டேட் எலெக்ஷன் கமிஷனர் இருப்பார். ஸோ 3வது மெம்பர் வந்து ஸ்டேட்டோட எலெக்ஷன் கமிஷனர். ஸோ மொத்தம் 3 மெம்பர்ஸ் கொண்ட பாடி வந்து இதை வந்து மேற்பார்வை பண்ணுவாங்க. இவங்களை வந்து ஹெல்ப் பண்ணுறதுக்காக தேர் வில் பி 10 அசோசியேட் மெம்பர்ஸ். இவங்களை வந்து அசோசியேட் மெம்பர்ஸ்ன்னு சொல்கிறாங்க. இந்த அசோசியேட் மெம்பர்ஸ் வந்து 2ஆக பிரிக்கிறாங்க. யாருன்னா 5 மெம்பர்ஸ் வந்து 5 ஃபைன், 5 பேர் வந்து அந்த ஸ்டேட்டோட லோக்சபா எம்பிஸ். இப்போ நம்மளோட 39 எம்பியிலேருந்து 5 பேர், அதே மாதிரி 5 எம்எல்ஏ, 234 எம்எல்ஏலேருந்து ஒரு 5 பேர். ஸோ அது வந்து முடிவு பண்ணி இந்த 10 பேர் வந்து இந்த டீலிமிட்டேஷன் கமிஷனுக்கு ஹெல்ப் பண்ண போகிறாங்க. ஸோ இந்த 10 பேர் தான் வந்து தே ஆர் கோயிங் டு கைடு ஆன் தி லோக்கல் லெவல்.
ஸோ அப்போ இவங்க வந்து இந்த டீலிமிட்டேஷன் ப்ராசஸில் கலந்துக்கிறப்போ மோஸ்ட்லி இந்த 5மே வந்து கரண்ட் கவர்மெண்ட்டோட தான் ரெப்ரஸன்டேஷன் இருக்க போகிறாங்க. 39 அவங்களது தான். இந்த 5 வந்து இட் வில் பி சோசன் ஃப்ரம் ஆல் தி பார்ட்டிஸ் ஹூவர் இஸ் வின்னிங் திஸ் எலெக்ஷன் அந்த 234. ஸோ அப்போது இவங்களோட கைடன்ஸில் இந்த 3 பேர் சேர்ந்தா டீலிமிட்டேஷன் பண்ண போகிறாங்க. ஸோ டீலிமிட்டேஷன் ப்ராசஸில் இந்த 10 அசோசியேட் மெம்பர்ஸை வச்சு வி கேன் ஹாவ் அ மானிட்டரிங் ஆன் ஹவு திஸ் பவுண்டரி இஸ் பீங் செட். ஸோ இப்போ அந்த 3 மெம்பர்ஸையும் யார் சூஸ் பண்ணுவா? ஓகே, தட்ஸ் அ குட் கொஸ்டின். 3 மெம்பர் சூஸ் பண்ணக்கூடியது சென்ட்ரல் கவர்மெண்ட் தான். ஸோ அந்த சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜையும் சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் அப்பாயிண்ட் பண்ண போகிறாங்க. அண்ட் சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் பற்றி நமக்கு ஆல்ரெடி தெரியும், அவர் தான் எங்களையும் மெம்பராக வர போகிறாரு. 3வது மெம்பர் வந்து தமிழ்நாட்டுடைய எலெக்ஷன் கமிஷனர் இருப்பார். முதல் 2 மெம்பரையும் சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் பண்ண போகிறாங்க. பொதுவாக இந்த மாதிரியான மெம்பர்ஸ் சூஸ் பண்ணும்போது ஒரு பாடி வச்சு, ஒரு கமிஷன் மாதிரி வச்சு, பிரைம் மினிஸ்டர், லீடர் ஆஃப் ஆப்போசிஷன், சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா அப்படின்னு 3 பேரை வச்சு அது பண்ணணும். பட் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஒரு லைனில் போட்டு முடிச்சுட்டாங்க. இது டீலிமிட்டேஷனில் மொழி சிறுபான்மை மக்கள் இருக்காங்களே, அவங்க இதில் பாதிக்கப்படுவாங்களா? இது வந்து லிங்குவிஸ்டிக் மைனாரிட்டிஸ் பற்றி நீங்கள் கேட்குறீங்க. இப்போது லிங்குவிஸ்டிக் மைனாரிட்டிஸுங்கிற டெஃபினேஷனில் இங்கே ஒரு இஷ்யூ இருக்குது. நம்ம நேஷன் வைடாக பார்க்குறப்போ நம்மளாம் கூட லிங்குவிஸ்டிக் மைனாரிட்டிஸ் தான். ஸ்டேட் வைஸாக லிங்குவிஸ்டிக் மைனாரிட்டிஸை டிஃபைன் பண்ண போகிறோமா, நேஷன் வைடாக டிஃபைன் பண்ண போகிறோமாங்கிறது தான் இங்கே மேட்டர் இருக்குது. நம்ம ஃபர்ஸ்ட் பாஸ் தி போஸ்ட் சிஸ்டம் ஃபாலோ பண்ணுறோம், ப்ரொபோஷனல் ரெப்ரஸன்டேஷனுங்கிற சிஸ்டமை ஃபாலோ பண்ணல. அதாவது ஒரு தொகுதியில் 5 பேர் நிற்கிறாங்க, யார் அதிகமான ஓட்டோ அவங்க வின்னர். இந்த சிஸ்டமில் நிச்சயமாக வந்து எனி டைப் ஆஃப் மைனாரிட்டி தே ஓன்ட் கெட் ப்ராப்பர் ரெப்ரஸன்டேஷன். ஸோ ஹெட்ரோஜீனியஸ் கண்ட்ரிக்கெலாம் ப்ரொபோஷனல் ரெப்ரஸன்டேஷனை பேஸ் பண்ணி தான் எலெக்ஷன் வரணுங்கிறது ரொம்ப நாளாக ஒரு ப்ரொபோசல் இருக்குது. ஸோ ப்ரொபோஷனல் ரெப்ரஸன்டேஷன்னா என்னதுன்னா, இப்போது ஒரு கட்சியும் எவ்வளோ பர்சன்டேஜ் ஓட்டு வாங்குறாங்களோ அவ்வளோ பர்சன்டேஜ் சீட்டு தான். இப்போ ஒரு கட்சி வந்து 8% ஓட் ஷேர் வச்சிருக்குன்னா அவங்களுக்கு 8 சீட் கொடுத்துடணும். 8% ஆஃப் தி சீட்ஸ் கொடுக்கணும். நம்ம ஊரில் எப்படி இருக்குன்னா, எந்த கட்சி ஃபர்ஸ்ட் பாஸ் தி போஸ்ட் சிஸ்டமில் என்ன இருக்குன்னா, யார் ஃபர்ஸ்ட் வந்தாலும் அவர் தான் வின்னர் அப்படிங்கிற அந்த சிஸ்டம் இருக்குது. ஸோ ஸ்ரீலங்காவில் இட்ஸ் அ மிக்ஸ். அவங்க பாதி சீட் வந்து ப்ரொபோஷனலாக இருக்கும், பாதி சீட் வந்து எலெக்ஷன்ல இருக்கும். ஸோ ஒரு ஊர்லேயும் ஒரு சிஸ்டம் வச்சிருக்காங்க. நம்மளது 534 ஃபர்ஸ்ட் பாஸ் தி போஸ்ட்டில் தான் வச்சிருக்கோம். ஸோ அதனால் நிச்சயமாக அவங்களோட ரெப்ரஸன்டேஷன் அஃபெக்ட் ஆகும். எல்லாருக்கும் ரெப்ரஸன்டேஷன் வரணும்னா நம்ம ப்ரொபோஷனல் ரெப்ரஸன்டேஷன் மாடலுக்கு போகணும். ஓட் பர்சன்டேஜ்க்கு ஏற்ற மாதிரி சீட் கொடுக்குறது. பார்லிமெண்ட்ல ஒரு பில் பாஸ் பண்ணும்போது ஓட்டிங் அடிப்படையில் தேர்ந்தெடுப்பாங்களே. ஸோ இப்போ இந்த டீலிமிட்டேஷனை பொறுத்த வரைக்கும் கான்ஸ்டியூஷன் பில்லின் அடிப்படையில் 2/3 அப்படின்ற மெஜாரிட்டியில் வந்து இவங்க அதை தேர்ந்தெடுக்கிறாங்க. அப்போ ஒரு கான்ஸ்டியூஷன் பில் அமெண்ட்மெண்ட்டாக வர்றதுக்கும் இல்லை சட்ட மசோதா அவங்க பார்லிமெண்ட்ல ஏற்றுறதுக்கும் என்ன வித்தியாசம் இருக்கு? ஒரு பில்லு வந்து ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா ஆர்டினரி பில், கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் பில்னு 2 இருக்கு. ஆர்டினரி பில்லுக்கு வந்து சிம்பிள் மெஜாரிட்டி போதும். சிம்பிள் மெஜாரிட்டினா என்னன்னா, அன்னைக்கு பார்லிமெண்ட்ல அட்டெண்டன்ஸ் வந்தவங்க 50% சப்போர்ட் பண்ணால் போதும், 50% மேலே சப்போர்ட் இருந்தால் போதும். அது சிம்பிள் மெஜாரிட்டி. ஆனால் கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் பில்லில் மொத்தம் 3 வகையாக இருக்குது. ஒரு சில கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் சிம்பிள் மெஜாரிட்டிலையும் பண்ணலாம், ஒரு சில கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட்டுக்கு ஸ்பெஷல் மெஜாரிட்டி தேவை, ஒரு சில கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட்டுக்கு லோக்சபா ராஜ்யசபாவையும் தாண்டி சட்ட சபைகளும் ஸ்டேட் லெஜிஸ்லேச்சரும் ஒப்புதல் கொடுக்கணும். இப்போ இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய இந்த டீலிமிட்டேஷன் பில் வந்து 3rd டைப் பில். அதாவது என்னதுன்னா, லோக்சபாலையும் ஸ்பெஷல் மெஜாரிட்டி வேணும், ராஜ்யசபாலையும் ஸ்பெஷல் மெஜாரிட்டி வேணும். இவங்க 2 பேரும் பாஸ் பண்ண பிறகு தட் பில் மஸ்ட் பி அப்ரூவ்ட் பை 50% ஆஃப் ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர்ஸ். ஸோ நம்மளோட 28% 50%னா 15, கிட்டத்தட்ட ஒரு 28 ஸ்டேட்ஸ் இருக்குன்னா ஒரு 15 ஸ்டேட்ஸில் வந்து அப்ரூவல் வாங்கணும். ஸ்டேட் லெஜிஸ்லேச்சரும் அதை பாஸ் பண்ணி தீர்மானம் பாஸ் பண்ணால் தான் இது அப்புறம் தான் பிரசிடென்ட்டுக்கு வரும். பிரசிடென்ட் வந்து சைன் பண்ணுவார். ஸோ இந்த ஸ்பெஷல் மெஜாரிட்டி வந்து ஆக்சுவலி 2/3 அப்படி சொல்லிட முடியாது. ஸோ இதோட ஐடியா என்னதுன்னா, இப்போ வந்து நமக்கு கரண்ட்லி வந்து 543 சீட்ஸ் இருக்கா. ஸோ இதில் வந்து நமக்கு வந்து 272 நம்பர் எடுத்தாலே 50%. ஸோ இந்த பில் வந்து 272 + 1 வாங்கினா போதும். 50% ஆஃப் தி ஸ்பெஷல் மெஜாரிட்டியோட டெஃபினிஷன் எதுனா, டோட்டல் மெம்பர்ஷிப்பில் 50%க்கு மேலே நம்பர் வந்தால் போதும். அண்டு 2/3 ஆஃப் தி மெம்பர் ப்ரெசென்ட் அண்ட் ஓட்டிங். அன்னைக்கு அட்டண்டன்ஸ் வந்தாங்களே, அட்டண்டன்ஸ் வந்தவங்கள 2/3 இருக்கணும். இப்போ அன்னைக்கு அட்டண்டன்ஸில் வந்து ஆக்சுவலி வந்து 350 பேர் தான் வராங்க. 540 பேரும் வரணும்னு இல்லை, 350 பேர் தான் வராங்க. 400 பேர் தான் வராங்கன்னா 400ல் 2/3 சப்போர்ட் பண்ணால் போதும். ஆனால் ஷுவராக வந்து இந்த டோட்டல் மெம்பர்ஷிப்பில் +1 வாங்கணும். இப்போது இந்த பில்லுக்கு 2/3 மெஜாரிட்டி தேவைங்கிறதுனால கரண்ட் கவர்மெண்ட்டுக்கிட்ட அந்த நம்பர்ஸ் இல்லை. ஸோ ஹைப்போதட்டிக்கலி 100% அட்டண்டன்ஸ் இருக்குது, 540 பேரும் ப்ரெசென்ட் ஆகிட்டாங்க. அப்படின்னா 360 பேர் இதுக்கு சப்போர்ட் பண்ணணும். ஏன்னா 500 பேர் தான் ப்ரெசென்ட் ஆனாங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி அந்த 2/3 நம்பர் வந்து குறையும். ஸோ ப்ரெசென்ட் அண்ட் ஓட்டிங்கில் தான் 2/3. ஆனால் மினிமம் வந்து இட் ஷுட் கெட் 273. அடுத்த ஆல்டர்னேட்டிவ் ஆப்ஷன் ஓகே, அடுத்த ஆல்டர்னேட்டிவ் ஆப்ஷனில் ஒரு ஆப்ஷன் ஆல்ரெடி சொன்னது தான். மெயின் ஆப்ஷன் வந்து என்னதுன்னா, ஆக்சுவலி 4 ஆப்ஷன் சொல்லுவாங்க. ஒன்று என்னதுன்னா 543 கண்டினியூ பண்ணலாம்,
எதுக்கு இப்போ மாற்றிக்கிட்டு இன்னொரு 50 வருஷம் இதை தள்ளி போட்டு 2052 யார் பிரைம் மினிஸ்டரோ அவங்ககிட்ட அந்த தலைவலியை தள்ளி வச்சிடலாம் அப்படிங்கிறது முதல் ஆப்ஷன். அதை இவங்க பண்ண போகிறது இல்லைன்னு இப்போ முடிவாயிடுச்சு. ரெண்டாவது ஆப்ஷன் இவங்க கிளியராக இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா 850 அப்படிங்கிற இந்த நம்பர் ஆஃப் சீட்ஸை இப்போ இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க. பெஸ்ட் ஆப்ஷன் இஸ் டு மெயின்டைன் தி ப்ரொபோஷனாலிட்டி. இப்போ இருந்த ப்ரொபோஷன் தமிழ்நாடு 7%, அந்த 7% கண்டினியூ பண்ணுறது தான் பெஸ்ட்டு சொல்யூஷன். அப்படி பண்ணால் எந்த ஸ்டேட்டும் சண்டைக்கு வராது. அப்படி பண்ணுறது பெட்டர். ஸோ இதை தாண்டி அதர் ஆப்ஷன் ஆல்ரெடி சொன்னது தான் அந்த 80-20 ஃபார்முலா பேசிஸில் பண்ணுறது, அது ஒரு ஆப்ஷன் இருக்குது. அண்ட் இது எல்லாத்துக்கும் நடுவில் நம்ம ஒன்று மறந்துட்டோம். லோக்சபாவோட சீட்ஸ் தான் 543 850 ஆகிறத பற்றி நம்ம பார்க்குறோம். ராஜ்யசபான்னு ஒன்று இருக்கிறதே மறந்துட்டோம். ராஜ்யசபாவில் 245 மெம்பர்ஸ் இருக்காங்க. அதை வந்து நம்பர்ஸ் நம்ம ஏற்ற போகிறோமாங்கிறது இன்னும் நம்ம அதை பற்றி பேசவே இல்லை. ராஜ்யசபா 240 கண்டினியூ பண்ணலான்னு இருக்காங்க. நாளைக்கு லோக்சபா 850, ராஜ்யசபா 245 அப்படிங்கிற போது ராஜ்யசபாவுடைய பவர் ஆஸ் அ வாய்ஸ், ஆஸ் அ செகண்ட் ஹவுஸுங்கிறது குறைஞ்சிருமோ அப்படிங்கிற இந்த ஒரு அப்ரன்ஷனே எழுந்திருக்கு. ஏன்னா ராஜ்யசபா இஸ் ஆல்சோ தி செகண்ட் ஹவுஸ் விச் மஸ்ட் பாஸ் தி பில். எதனால் இதை நம்ம சொல்கிறோம் அப்படின்னா, ஜாயின்ட் சிட்டிங்னு ஒரு மெஷர் இருக்குது. 2 ஹவுஸ்க்கு நடுவில் டெட்லாக் வந்து ஒரு ஹவுஸ் பாஸ் பண்ணது இன்னொரு ஹவுஸ் ஒத்துக்கல அப்படின்னா பிரசிடென்ட் கேன் கால் ஜாயின்ட் சிட்டிங். லோக்சபா ராஜ்யசபா 2 பேருமே சேர்ந்து உட்காந்து பில்லை சப்போர்ட் பண்ணலாம். அந்த மாதிரி வரும்போது லோக்சபாலே 850 பேர் இருந்தாங்கன்னா ஈஸிலி ஜாயின்ட் சிட்டிங்கில் லோக்சபா மெஜாரிட்டி வச்சுட்டு எந்த பில் வேணாலும் பாஸ் பண்ணிடலாம். ஸோ ராஜ்யசபாவோட வாய்ஸ், த வாய்ஸ் ஆஃப் தி ஸ்டேட்ஸ் வில் கம். ஸோ அந்த ஒரு இஷ்யூ வந்து இது ரைஸ் பண்ணுது. ஸோ ராஜ்யசபாவோட சீட்ஸோட நிலவரம் என்னங்கிறதும் ஒரு கொஸ்டின் வந்து நம்ம ஓப்பன் அப் ஆகுது. ஸோ அதுவும் ஒன்று இருக்குது. ஸோ பெஸ்ட் திங் இஸ் 850 போயாச்சு, அது ப்ரோ ரேட்டால் பண்ணுறது. இன்னொன்று என்னதுன்னா, இந்த 850 போகிறப்போ ஒரு பிரச்சனையும் வருது. ஆல்ரெடி நம்மளோட பார்லிமெண்ட் வந்து ஒரு லெஜிஸ்லேச்சர் எப்படி ஃபங்க்ஷன் ஆகணுமோ அப்படி ஃபங்க்ஷன் ஆகிறது இல்லை. அதுதான் நிதர்சனமான உண்மை. ப்ரொடக்டிவிட்டி ஆஃப் பார்லிமெண்ட் இஸ் நாட் தட் குட். இது வந்து கடந்த ஒரு 50 வருஷமாகவே இந்த பிரச்சனை இருக்குது. இது ஒன்றும் இந்த 10 வருஷமாக அந்த பிரச்சனை இல்லை. ஒரு 50 வருஷமாகவே அது வந்து சரியாக ஃபங்க்ஷன் ஆகாமல் தான் இருக்குது. நம்ம என்றைக்குமே பார்க்குறோம் டிஸ்ரப்ஷன்ஸில் தான் போயிட்டுருக்கு. இன்றைக்கி வந்து இப்போது ஆல்ரெடி வந்து எல்லா எம்பிஸும் ஒரு 0 ஹவர்லையோ கொஸ்டின் ஹவர்லையோ கொஸ்டின் கேட்கணுன்னாலும், ஒரு பில்லு வந்து அந்த பில்லு டிபேட்டில் பார்ட்டிசிபேட் பண்ணணுன்னாலும் 540 இருக்கிற போதே எல்லா எம்பிஸ்க்கும் சான்ஸ் கிடைக்கிறது இல்லை. எல்லாரும் ஒழுங்காக பார்ட்டிசிபேட் பண்ணுறதில்ல. இது 800 ஆயிடுச்சுன்னா க்ரௌட் அதிகமான பிறகு எல்லா எம்பிஸும் அந்த ஒரு பில்லு வரும்போது அந்த டிஸ்கஷனில் கலந்துக்க முடியுமா, 0 ஹவர்லையும் கொஸ்டின் ஹவர்லையும் கொஸ்டின்ஸ் கேட்க முடியுமா அப்படிங்கிறது இருக்குது. இதில் என்னதுன்னா 540 இருக்கிறப்போவே நம்ம ஒரு வருஷத்துக்கு கிட்டத்தட்ட வந்து 55 நாள் தான் வந்து சிட் பண்ணுறோம். பார்லிமெண்ட் இஸ் 365 நாள் இருந்தால் 55 to 60 நாள் தான் இவங்க பார்லிமெண்ட் செஷனே நடக்குது. மிச்சம் 300 நாள் என்ன பண்ணுறாங்கன்னு நமக்கு தெரியல. ஏன் அது வந்து 65 நாள் தான் நடக்குதுங்கிற கொஸ்டின் தான் நம்ம ரைஸ் பண்ணணும். இப்போது பிரிட்டன்லலாம் பார்த்தீங்கன்னா 150 நாள் நடக்குது பார்லிமெண்ட்ரி சிட்டிங். பிரிட்டனில் 600 மெம்பர், 150 நாள் இருக்கிறப்போ எல்லாருக்குமே பேசுறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குது. நம்ம ஆல்ரெடி மீட் பண்ணுறதே கம்மி டேஸு. இதில் நம்பரை மட்டும் ஏற்றுறதுனால இன்னும் எஃபிஷியன்சி ஆஃப் தி பார்லிமெண்ட் குறைய தான் போகுது. வி மஸ்ட் மேக் ஷுர் தட் பார்லிமெண்ட் சிட்ஸ் அட்லீஸ்ட் ஃபார் 150 days அண்ட் டிஸ்கஸ். அதை தாண்டி வேறு என்ன வேலை இருக்குது எம்பிக்கு? அதுதான் வந்து ஒரு சாமானியனா என்னோட கேள்வி. வருஷத்துக்கு 360 நாளில் வெறும் 60 நாள் பார்லிமெண்ட் வச்சுட்டு 300 நாள் வேறு வேலை பார்க்கறத விட 150 நாள் பார்லிமெண்ட் வராமல் வேறு என்ன வேலை இருக்குது எம்பிக்கு அப்படிங்கிறது தான் நம்ம கொஸ்டின் எடுக்கணும். ஸோ வி மஸ்ட் ஃபிக்ஸ் தி மினிமம் நம்பர் ஆஃப் டேஸ் பார்லிமெண்ட் மீட்ஸ். டீலிமிட்டேஷன் பற்றி நிறைய விஷயம் பார்த்தோம். ஆனால் இங்கே மேஜராக ஒரு எம்பி கீழே எவ்வளவு பாப்புலேஷன் இருக்கணும் அப்படிங்கிறதே நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது. ஏன்னா பாப்புலேஷன் இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு, நம்ம பாப்புலேஷனை கட்டுப்படுத்தியிருக்கோம், அதனால டீலிமிட்டேஷன் கொண்டு வரும்னு சொல்கிறாங்களே. ஸோ இப்போ தமிழ்நாட்டினுடைய பாப்புலேஷன் படி ஒரு எம்பி கீழே எவ்வளோ இருக்கணும், யூபி படி எவ்வளோ இருக்காங்க, அண்ட் நார்மலாக கான்ஸ்டியூஷன் படி எவ்வளவு இருக்கணும்? கான்ஸ்டியூஷனில் இவ்வளோ தான் இருக்கணுங்கிறத எக்ஸ்பிளிசிட்டாக சொல்லலை. பட் கான்ஸ்டியூஷன் என்ன சொல்கிறாங்கன்னா, தேர் இஸ் எ ரேஷியோ. அதாவது ஒரு எம்பி எத்தனை பேரை ரெப்ரசன்ட் பண்ணுறாருங்கிற ரேஷியோ வித்தின் அ ஸ்டேட்ஸ் வந்து ஆல்மோஸ்ட் நம்ம ஈவனாக மெயின்டைன் பண்ணணும். அண்ட் என்டையர் கண்ட்ரிலையும் ஃபார் ஆல் தி ஸ்டேட்ஸ் அந்த ரேஷியோ மட்டும் ஈவனாக மெயின்டைன் பண்ணுங்க அப்படிங்கிற ஒரு லைன் தான் இருக்கே தவிர இவ்வளோ தான் இருக்கணும்னு இல்லை. அதைப்படி பார்த்தோன்னா இந்தியாவோட டோட்டல் ஆவரேஜ் வந்து ஒரு எம்பி வந்து ஆவரேஜாக ஒரு இந்தியன் எம்பி வந்து 26 lakh மெம்பர்ஸ் வந்து ரெப்ரசன்ட் பண்ணுறாரு. இதில் என்ன ஆகுதுன்னா யூபி மாதிரியான ஸ்டேட்ஸில் வந்து அந்த இது வந்து யூபி மாதிரியான ஸ்டேட்ஸ்லாம் அதோட ரெப்ரசன்டேஷன் கிட்டத்தட்ட 30 lakhs இருக்குது. பீகாரில் வந்து ஒரு எம்பி வந்து கிட்டத்தட்ட வந்து 32 lakhs வந்து ரெப்ரசன்ட் பண்ணுறாரு. ஆனால் தமிழ்நாடுவோட ஒரு எம்பி வந்து 19 lakh ஓட்ஸை தான் பேரை தான் ரெப்ரசன்ட் பண்ணுறாரு. ஸோ இதுதான் ஒன் ஆஃப் தி அனதர் பர்பஸ் ஆஃப் டீலிமிட்டேஷன். அவங்க முதல்ல கேட்ட கேள்வி பாப்புலேஷன் அடிப்படையில் தானே பண்ணணும் அப்படின்னு. இப்போ தமிழ்நாட்டில் இருக்கிற ஒரு எம்பி 19 லட்சம் மெம்பரை ரெப்ரசன்ட் பண்ணும்போது தமிழ்நாட்டோட ஒரு ஓட்டரோட வேல்யூ இப்போ அதிகமாக இருக்குது. யூபியோட ஒரு எம்பி 32 லட்சம் பேரை ரெப்ரசன்ட் பண்ணும்போது ஒரு ஆவரேஜ் ஓட்டர் ஆஃப் யூபியோட வேல்யூ வந்து கம்மியாக இருக்குது. அப்படி போடும்போது 1 person 1 vote 1 வேல்யூ அப்படிங்கிற அந்த பிரின்சிபல் வந்து அஃபெக்ட் ஆகுது. இது எல்லாருக்குமே கிட்டத்தட்ட சமமாக இருக்கணும்ல. எல்லாருமே கிட்டத்தட்ட ஒரு 25 லட்சம்னா 25 லட்சத்தை ரெப்ரசன்ட் பண்ணணும்ல. அதை
ஈக்குவலைஸ் பண்ணுறதுக்காக தான் டீலிமிட்டேஷன் பண்ணணும் பேஸ்ட் ஆன் பாப்புலேஷன். ஸோ தட் இஸ் என்டையர் பர்பஸ் ஆஃப் டீலிமிட்டேஷன். ஸோ அந்த பர்பஸை நோக்கி தான் எவ்ரி 10 years பண்ணணும் அப்படின்னு கான்ஸ்டியூஷனில் சொல்லியிருக்காங்க. பட் இந்த பாப்புலேஷன் கண்ட்ரோல் மெஷர்ஸ் எடுத்த ஸ்டேட்ஸோட அப்ரஹென்ஷன்ஸ் இருக்கிறதுனால தான் அது 71K ஃப்ரீஸ் பண்ணிட்டாங்க. ஜெரிமேண்டரிங் பற்றி கொஞ்சம் சொல்கிறீங்க? இந்த டீலிமிட்டேஷன் அப்படிங்கிற இந்த இஷ்யூ வரும்போது ஜெரிமேண்டரிங்கிற ஒரு இஷ்யூ பற்றி பேசுகிறாங்க. அதாவது என்னதுன்னா, இப்போ வந்து ஒரு கான்ஸ்டியூன்சி இருக்குது. இப்போ நம்ம தமிழ்நாடு வந்து இப்படி பிரிக்கிறப்போ இது ஒரு கான்ஸ்டியூன்சி, இது ஒரு கான்ஸ்டியூன்சி, இது ஒரு கான்ஸ்டியூன்சின்னு ஒரு கான்ஸ்டியூன்சியோட மேப் வந்து நம்ம வரைகிறோம். இந்த கான்ஸ்டியூன்சியில் நிறைய பூத் இருக்கும் இந்த மாதிரி, கரெக்டாக? ஒரு லோக்கல் லெவல்லையுமே ஒரு தொகுதி வந்து இந்த மாதிரி பல பூத்தாக பிரிக்கலாம். ஸோ அப்போ இந்த ஒவ்வொரு பூத் லெவல்லையுமே வந்து ஒவ்வொரு தெருவுலையும் என்னென்ன பூத் லெவலில் இந்த பூத்துக்காரங்க எந்த கட்சிக்கு போட்டாங்கிற டேட்டா ஒவ்வொரு எலெக்ஷன் கவுண்டிங்லையும் நம்மளோட கட்சியோட பூத் மெம்பர்ஸ் வந்து கவுண்டிங்கில் உட்காடுறாங்களே, அவங்க நோட் பண்ணிட்டே வருவாங்க. இந்த பூத் நம்பர் இந்த நம்பரில் டிஎம்கேக்கு இவ்வளோ, ஏடிஎம்கேக்கு இவ்வளோ, டிவிகேக்கு இவ்வளோ, நாம் தமிழருக்கு இவ்வளோ, ஆர் பிஜேபிக்கு இவ்வளோ, காங்கிரஸ்க்கு இவ்வளோ அப்படின்னு நம்பர் நோட் பண்ணிட்டே வருவாங்க. அப்போ நமக்கு பூத் லெவல் டேட்டா வந்து நமக்கு தெரியும் எந்தெந்த பூத்தில் என்னென்ன சப்போர்ட்டுன்னு. ஸோ ஜெரிமேண்டரிங்கிற கான்செப்ட் என்ன அப்படின்னா, இந்த பூத் லெவல் டேட்டா வச்சுக்கிட்டு இந்த கான்ஸ்டியூன்சியோட பார்டரை நம்ம டிசைன் பண்ணும்போது எந்த மாதிரி டிசைன் பண்ணால் நம்ம கட்சி ஜெயிக்கும் அப்படிங்கிற அந்த கால்குலேஷன் போட்டுட்டு அந்தந்த பூத்தெல்லாம் இந்த நம்பரில் கவர் பண்ணுறோம். இந்த கட்சிக்கு இந்த பூத்தில் அதிக சப்போர்ட் இருக்கா, அப்போ இந்த பூத்தை வந்து பிரிச்சிடலாம். அந்த கான்ஸ்டியூன்சி 2ஆக பிரித்து பாதி மெம்பர் இந்த கான்ஸ்டியூன்சியோடையும் பாதி மெம்பர் இந்த கான்ஸ்டியூன்சி சேர்க்குறப்போ ரிசல்டன் 2 கான்ஸ்டியூன்சிஸில் அந்த கட்சி மைனாரிட்டி ஆகிடும். ஸோ அப்போ அவங்க ஜெயிக்க முடியாது, நம்ம கட்சி ஜெயிச்சிடலாம். ஸோ இப்படி டிசைனிங் தி கான்ஸ்டியூன்சி இன் சச் அ வே தட் we can win election அப்படிங்கிற மாதிரி இன்டென்ஷனலாக பண்ணுறது தான் ஜெரிமேண்டரிங். இந்த ஜெரிமேண்டரிங்கிற பிரச்சனை டீலிமிட்டேஷன் பண்ணுறப்போலாம் வர வாய்ப்பு இருக்குது. ஸோ இது வராமல் தடுக்கிறதுக்கு தான் டீலிமிட்டேஷன் கமிஷன் வந்து நியூட்ரலாக செயல்படணும். அதில் இந்த 10 அசோசியேட் மெம்பர்ஸ், அதாவது தமிழ்நாட்டோட 5 எம்பியும் 5 எம்எல்ஏவும் போகிறாங்க. அவங்க அதை கரெக்டாக மேற்பார்வை பண்ணி ஜெரிமேண்டரிங் நடக்காத மாதிரி மேற்பார்வையோடு பண்ணும்போது அது நியூட்ரலாக நடக்கும். அதனால தான் தமிழ்நாட்டிலேருந்து 10 பேரை சேர்த்துருக்காங்க அசோசியேட் மெம்பராக. ஸோ அப்போ அவங்க போகிறதுனால அவங்க கையில் தான் இருக்குது. அவங்க அது நியூட்ரலாக தனக்கு சாதகமாக இல்லாத மாதிரியும் பார்த்துக்கணும், இன்னொரு கட்சிக்கு சாதகமாக இருக்கிற மாதிரி இல்லாத மாதிரியும் பார்த்துக்கணும். ப்ராசஸ் என்னவோ அந்த ப்ராசஸ் படி போகணும் அப்படிங்கிறது அவங்க மெயின்டைன் பண்ணணும். ஸோ இட்ஸ் நோ இன் தி ஹேண்ட்ஸ் ஆஃப் அசோசியேட் மெம்பர்ஸ் அண்ட் டீலிமிட்டேஷன் கமிஷன். டீலிமிட்டேஷன் அப்படின்னா என்ன, இதில் தமிழ்நாட்டுக்கு என்ன பிரச்சனை, சத்தன் ஸ்டேட்ஸுக்கு என்ன பிரச்சனை அப்படிங்கிறத ரொம்ப தெளிவாக, ரொம்ப அழகாக, நிதானமாக எங்கள் எல்லாருக்கும் புரிகிற வகையில் சொன்னீங்க. தேங்க்யூ ஸோ மச் சார். தேங்க்யூ டு தி டிபேட் யூடியூப் டீம் ஃபார் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. தேங்க்யூ.